இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2021 தேர்தல் இப்ப ஸ்டாலின் வந்து சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மது ஒழிப்பு கொண்டு வருவோம். 2021 சொல்லி ஏன் சொல்லாத? நான் காட்டுறேன். பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடாதீங்க. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் சொல்லி கூப்பிடுறது உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. எனக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். அப்ப வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுங்க, பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. சரி, முதலமைச்சர் சொல்லி கூப்பிடாதீங்க. அறிவிச்சாரா? 21 அறிவிக்கல, 16 வாக்குறுதி கொடுத்தாங்க. சரி, 16 கொடுத்த வாக்குறுதி வேற, அப்பே அவர் தானே கொடுத்தாரு. இல்ல, மக்கள் வாக்குறுதி உண்மைதானே? அந்த கோரிக்கை ஏற்கல. எப்படி மக்கள் சாராய கடை வேணும் ஏற்கல, அதை ஏற்கல. அதுக்கப்புறம் 21 வந்து வாக்குறுதி. எப்படி நீங்க சொல்றீங்க சாராய கடை வேணும்னு மக்கள் போராடினாங்களா? அப்படி இல்ல, அது பொருள் வேற. பொருள் வேற இல்லைங்க. நன்றி. கனிமொழி வந்து இருங்க, கனிமொழி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எனக்கு ஆதாரம் நான் எடுத்து காட்டுறேன். அதிமுக அரசு வந்து பெண்களின் தாலியா இருக்குது. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? எதுனாலும் மரியாதை கொடுங்க. மேடை தனிப்பட்ட முறையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை கொடுத்து எவ்வளவு நாகரிகமா பேசுறாங்க. திமுக ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்ல, தவறு. அது ஏற்க முடியாது. அதுக்கு விளக்கம் சொல்லணும். 2001 இருந்து நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் அவர் சொன்ன கடினமான வார்த்தைகளை ஏற்கல. நீங்க ஏதோ குறுக்கிட சொன்னீங்க. ஒரு நிமிஷம். 2001 வராது. 2001 இருந்து தூள்சேட்டி ஏறி தண்ணி கொண்டு வரலாம்னு தம்பி சொன்னாரு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். ஒரு 30 நிமிஷம் இருக்க. அவர் வாய்ப்பு தரணும். அதாவது பஞ்சப்பள்ளி டேம்ல இருந்து இந்த வாட்டர் ஸ்கீம், அதாவது சுவாகத்தூர் கடகத்தூர்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் திட்டம், அதனுடைய தொடர்ச்சியாக கொண்டசாமநெல்லி வரை 11 ஏரிக்கு தண்ணி போற திட்டத்தை இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2001 சொன்னாங்க. தண்ணி நிரூபிச்சு இது பஞ்சப்பள்ளி அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் மாரண்டல்லி அணைக்கட்டில் இருந்து செங்கல் பஸ்தா ஏரிக்கு போயிடுச்சுன்னா அங்கிருந்து 3 கால்வாயில் போகுது. இந்த 3 கால்வாய்க்கு போதுமான தண்ணி வந்து பஞ்சப்பள்ளி அணையில் இருந்தது. பஞ்சப்பள்ளி அணையில் இருக்கக்கூடிய தண்ணி போதுமானதாக இல்லை. இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் அதன் பிறகுதான் தூள்செட்டி ஆரம்பிக்கப்பட்டது. அவர் சொல்வது போல 2001 கோரிக்கை யாரும் வைக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. தப்பான குற்றச்சாட்டை பதிவு பண்ணிருக்காரு. சொல்லிடுங்க. அதன் பிறகு அது நேரம் கொண்டு பஞ்சப்பள்ளி டேமுக்கு போகாது. அந்த தூள்செட்டி ஏரியிலிருந்து ஷாமனூர் வழியாக அங்க சின்னாறு அணை கலக்கும். அங்கிருந்து மாரநெல்லி அணைக்காட்டுக்கு வந்த பிறகு அங்கிருந்து வரக்கூடிய உபரி நீரா தான் செங்கல் பஸ்லாம் வரும். அங்கிருந்து எல்லா திட்டத்துக்கு போறதுக்கு அந்த தண்ணி பஞ்சப்பள்ளி அணை தண்ணி பற்றாக்குறை வந்த பிறகுதான் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டப்பட்டது. தவிர தம்பி சொல்வது போல நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து வந்திருக்கின்ற சகோதரர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அதேபோல் மதிப்பிற்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வியை எழுப்பினார். இரண்டிற்கும் நான் குறைந்தபட்சம் ஒரு 2 நிமிடங்கள் முடிந்த அளவு சுருக்கமாக சொல்லுங்க. தருமபுரி நகராட்சியில் இருக்கின்ற பேருந்து நிலையம் வெளியில் கொண்டு வரப்பட்டதற்கு மறைந்த முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 2014-15 ஆண்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மானிய கோரிக்கையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது தீர்மான எண் 295 நாள் 19/3/2015 தருமபுரி நகராட்சி எல்லை விரிவாக்கம் செய்த பிறகு புதிய பேருந்து நிலையம் அமைக்கலாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 3 தீர்மான எண் 65 நாள் 17/4/2025 புதிய பேருந்து நிலையம் அமைக்க 1 ஏக்கர் நிலம் வேணும்னு சொல்லி எனக்கு 27/6/2015 ஒரு பேப்பர் விளம்பரம் அன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்தில் தருமபுரியில யார் நகராட்சி நிர்வாகம் அவங்க கொடுக்கறாங்க. காரணம் தருமபுரி நகர எல்லை ஒட்டி இல்லைன்றதுனால வெளியில போலான்னு சொல்லிட்டு அதனைத் தொடர்ந்து புதிதாக அமைக்க உள்ள பேருந்து நிலையத்திற்கு இப்போ இருக்கின்றவர்கள் நிலம் தர முன் வந்தார்கள். அதனுடைய விளம்பர எண் அதாவது 15/7/2015 அவங்க அதுக்கு கொடுக்கறாங்க. 27/2015 தருமபுரி நகராட்சி நிலம் வேணும்னு கேட்குது. இவங்க வந்து 15/7/2015 மற்றும் 27/4/2015
நிலத்தை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது தொண்டர்கள் யாரும் பேச நிலம் தருமபுரி சோகத்தூர் ஊராட்சியில் அமைந்துள்ள சோகத்தூர் ஊராட்சியில் தருமபுரி நகராட்சி புதிய பேருந்து அமைக்க தடை ஏதும் இல்லை என 5/11/2015 தருமபுரி நகராட்சி சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 26/9/2018 தருமபுரி நகராட்சி ஆணையர் பெயரில் தான பத்திரம் ஆவண எண் 2549/2025 சொல்றாங்க. சரி, இது அது என்ன ஆகுதுன்னா பெண்டிங்ல இருக்குது. பெண்டிங்ல இருந்த உடனே ஒரு தன்னால்வர் ஜெயராமன் சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போற தருமபுரி நகராட்சி மக்கள் தொகை அதிகமா இருக்குது, கூட்ட நெரிசல் அதிகமா கொண்டு போனோம்னு சொல்றாங்க. அதுல அன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸா இருந்த ஞானபூர்வாலா ஜஸ்டிஸ் பரத் சக்கரவர்த்தி 2 பேரும் உடனடியாக வித்தின் 4 monthsக்குள்ளார இதை கொண்டு வரணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. இப்போ தர்மபுரி நகராட்சியில் இருக்கிற புதிய பேருந்து நிலையம் வெளியே போச்சுன்னு நிறைய பேர் போராடுறாங்க. அந்த போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை பதிவு செய்கிறேன். அடுத்ததாக நீங்க ஏதாவது இருந்தா வேகமா சொல்லுங்க ஐயா. அவர் மட்டும் முள்ள சொல்ல விட்டீங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். பேசுங்க. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் எல்லா கதையும் சொன்னாரு. நான் கேட்கறது 2 கேள்வி. சொல்லுங்க. தருமபுரி நகரப்பகுதி விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையம் அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் பொதுமக்களும் இன்றைக்கு தருமபுரி நகரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் வைத்திருக்கின்ற வியாபாரிகளும் எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது ஒரு அரசாணை, அந்த அரசாணையிலே கூடுதல் பேருந்து நிலையம் என்றுதான் அந்த புதிய பேருந்து நிலையத்தை அறிவிக்கப்பட்டது. வியாபாரிகள் எங்கிட்ட கேட்டு கோரிக்கைக்கு காலையில கோரிக்கை வச்சாங்க, சாயந்தரமா நிறைவேற்றி பாதி பஸ் அதே பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்தது நான் தான். பாதி பேருந்து அதே பேருந்து மாவட்ட ஆட்சியரோட உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து நாடு தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் கொண்டு வந்துதான் இப்ப இருக்கிற பாதி பேருந்து நாங்க கொண்டு வந்தோம். அதனால அவர் சொல்றது நான் ஏத்துக்க முடியாது. மூணு பக்கம் அவர் படிச்சார் முழுசும். 3 பக்கம் அவங்க ஆட்சியில் போட்டது நான் படிச்சேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில நகராட்சி நிர்வாகம் இருந்தது, அதைத்தான் நான் படித்தேன். நான் ஒன்றும் தவறாக படிக்கவில்லை. இல்ல நான் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் கலந்துக்காம போயிடுவோம். நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல எனக்கு டைம் கொடுங்க, நான் குறுக்கிட்டுனா அவர் பேசும்போது குறுக்கிட்டுனா பதில் கொடுத்தாங்க. சரி சரி அமைதியா இருக்க சொல்லுங்க. அமைதியா சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க பேருந்து நிலையம் அதிமுக ஆட்சியில் தீர்மானம் போட்டப்பட்டதெல்லாம் சொல்லிட்டாரு. கூடுதல் பேருந்து நிலையம் போது எல்லா பஸ்ஸும் எங்க வரணும்? கடையை சேர்ந்த வணிகர்கள் எங்களுக்கு போய் நிச்சயம் கேளுங்க. வணிகர்கள் இங்கே இருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நான் முடிச்சு நீ உன் டைம் வாங்கி பேசு. இன்னொரு மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இன்னொரு கேள்வி. மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே மாதிரி மாவட்ட கண்காணிப்பு ஆய்வாளர் மொத்த அரசு அலுவலர்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க போராட்டம், நாங்கெல்லாம் போராட்டம் பண்ண பின்னாடி மீட்டிங் போட்டுட்டு பாதி பஸ் வருதுன்னு சொன்னார்ல, பாதி பஸ் வருதுன்னு சொன்னவரு மக்கள் மீதும் வியாபாரிகள் நாங்க இல்லையே வெளியே கொண்டு போறது யாரோட ஆட்சியில? அவங்க ஆட்சியில தீர்மானம் போடுறாங்க, அவங்க ஆட்சியில் தான் வருது. எங்களை குறை சொல்லக்கூடாது. அந்த விஷயத்துல குறை சொல்லக்கூடாதுங்க. அவர் ஏத்துக்கிறாருல்ல, அவர் பதில் சொல்றாரு. நீங்க அந்த மாதிரி பதில் செய்யுங்க. நீங்க பேசுங்க.
ஐயா நீங்க பேசுங்க ஐயா, நீங்க பேசுங்க. அமைதி. என்ன அவர் பேசி இருக்கும்போதா இல்ல வெயிட் பண்ணுங்க. பிரஸ் ரிலீஸ் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி பார்த்தேன். நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் எல்லாம் சேர்ந்து போட்டு பாப்பிரெட்டி பெட்டி அரூர் இந்த பக்கம் திருப்பத்தூர் பஸ் எல்லாம் அங்க வரட்டு. ஏன் அப்பவே நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க மக்களையும் மக்களுடைய பிரச்சனையும் நம்பி பேச விடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வியாபாரிகளுடைய நல்லா இருக்கிறது ஒட்டுமொத்த பஸ் வந்து தீர்மானத்தை போட வேண்டியது எல்லா பஸ்ஸும் வந்து போட வேண்டியது எல்லா பஸ்ஸும் வந்து போட வேண்டியது. ஏன் பாதி பேருக்கு ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பா, ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பா போட வேண்டியதானே? போட வேண்டியதானே? பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை இதோட விட்டுறோம். பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை ரெண்டு பேரும் தங்களுடைய கருத்து வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை பேசியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை பத்தி பேசிருக்கேன். ஆல்ரெடி பிரச்சனை போல நிறைய பேசப்பட வேண்டிய விஷயங்கள். முன்னாள் முதலமைச்சர் அம்மாவால் அறிவிக்கப்பட்டது. ஐயா அப்ப மந்திரி சரிங்களா. அடுத்து 2021 வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து தருமபுரி நகராட்சி பேருந்து நிலையம் தற்போதுள்ள இடத்திலேயே செயல்படுத்துதா? நீதித்துறைக்கு எல்லோரும் தலை வணங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரு பேசும்போது தலைமை நீதிபதி அமர்வு முன்பு வழங்கப்பட்ட தீர்ப்பின் மூலம் செயல்படுத்தப்பட்டது. குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அவர்தான் பதில் சொல்லணும். அவர்தான் ஆளுங்கட்சி. அவர் பேசுறது எப்படி? எங்களுக்கு நேரம் ஓகே ஓகே ஓகே. பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை முடிச்சிருவோம். நம்ம எல்லாரும் இங்க பேசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு தீர்வு வைக்க முடியாது. அவருடைய குற்றச்சாட்டுகள் ரெண்டு பேரும் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அவருடைய பதில சொல்லிருக்காரு. ஓகே மக்கள் நேரம் கிடையாது. சரி இதை விட்டுறலாம். ராத்திரியா முக்கியமான விஷயம் இரவோடு இரவாக என்பது தவறு. தர்மபுரி இரவோடு இரவாக கடைக்காரர் இருக்காங்க. மைக்கு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லைங்க இப்ப நாங்க எங்க கருத்து பதிவு பண்ணல. குற்றச்சாட்டு வச்சு பதில் சொல்லிட்டாரு. திரும்ப பேசுறீங்கன்னா எப்படி பேச்சிட்டு இல்லைங்க. இப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியாம நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது? எந்த ஆட்சி காலத்தில் கொண்டு புரிஞ்சுக்கிட்டே படிச்சுட்டு நான் இவ்வளவு விளக்கம் தரேன். செயல்படுத்துறது இப்ப யார் ஆட்சி இருக்கு? மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கு. அதுபடிதான் செஞ்சாங்க. செயல்பாட்டு வரையில தான் 2020 நீங்க வந்து கோர்ட் ஆர்டர் மீறி செயல்பட போறீங்களா? உயர் நீதிமன்றம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. தலைமை நீதிபதி அவருடைய அமர்வுல கொடுக்கப்பட்ட நீதிக்கு அதுக்கு தலைவணிக்கு தான் இந்த உத்தரவு படி தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனால கோர்ட்டுக்கு ஜெயராமன் ஒருத்தர் பேர் யார் அவரோட அட்ரஸ் சொல்ற போய் தேடுங்க. தேடுங்க. இப்ப நீங்க தான் இப்ப தர்மபுரி மாவட்டத்துக்கு மொரப்பூர் திட்டம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சிப்காட் திட்டம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல தர்மபுரி மாவட்டம் விவசாயிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம். இந்த திட்டத்தை ரொம்ப எதிர்பார்த்து மக்கள் காத்துட்டு இருக்காங்க. தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம் எப்ப வரும் அப்படிங்கிறது தான் தர்மபுரி மாவட்ட மக்களுடைய பெரிய கோரிக்கையா இருக்கு. அந்த திட்டம் மட்டும் இங்க வந்துருச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேறு மாநிலத்திற்கோ அங்க கர்நாடகால போய் ஒரு சாதாரண பெஞ்ச் துடைக்கிற வேலைக்கோ டேபிள் துடைக்கிற வேலைக்கோ திருப்பூர்ல பனியன் கம்பெனிக்கோ போக வேண்டிய நிலைமை இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப வழக்கமா ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க பெரிய நதிகள் இல்லை. ஆனா தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல ரெண்டு பெரிய நதி, தமிழ்நாட்டுடைய ரெண்டு பெரிய நதி போகுது. காவிரி நதி போகுது, பக்கத்துல தென்பெண்ணை நதி போகுது. இந்த மாவட்டத்தை இந்த எல்லைகளை ஒட்டி ரெண்டு பெரிய நதி போயும் கூட இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. திராவிட கட்சிகள் ரெண்டு பேரும் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கிறீங்க. இந்த விவசாயிகளுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு, காவிரியுடைய உபரிநீரை கொண்டு வருவதற்கு, தென்பெண்ணையினுடைய உபரிநீரை கொண்டு வருவதற்கு நீங்க எடுத்த முயற்சி என்ன? ஆளுக்கு ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லுங்க சார். அதாவது காவிரி உபரி நீரை பொறுத்தவரையில் பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க, நான் பேச மாட்டேன். அப்ப இந்த பக்கம் பேச சொல்லிடுவேன், சரியா இருக்காது. பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுறது கேட்கணும், ஆக்கப்பூர்வமாக பேசுவாங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ரெண்டு கட்சிகளும் ஐயா உங்க சார்பா தான் அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ்வளவு நேரம் ஆக்கப்பூர்வமா போயிட்டு அவங்க பேசுவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வறட்சியான மாவட்டம் என்பது
நானும் இந்த மாவட்டத்துடைய ஒரு குடிமகன் என்ற முறையில் சொல்லுகிறேன். வறட்சியான மாவட்டம் என்னன்னா, தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில், அதாவது அந்த ஒகேனக்கல் காவிரி ஆறு ஓடுகின்றது 240.79, அதாவது கடல் மட்டத்தில் இருந்து அந்த மீட்டர் கீழாக அந்த ஆறு ஓடுகிறது. இப்போ நம்ம மேற்பகுதிக்கு வரணும்னா கடல் மட்டத்தில் இருந்து 525 மீட்டர் உயரத்தில் நாம் இருக்கிறோம். இதை நீரேற்று மூலமா கொண்டு வரணும். இதற்குண்டான திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பரிசீலனையில் இருக்கிறது. இப்போ இல்லைங்க, சொல்லிடுங்க, சொல்ல விடுங்க. பெண்ணாகரம் நீரேற்று, அதாவது 22 கிலோமீட்டர் வந்து வனத்துறையில் இருக்கு. வனத்துறையில் இருக்கிறதுக்கு நான் சொல்றது கரெக்டான பதிலா இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் கூடுதலா கொடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வனத்துறையை பொதுவான கருத்தா சொல்ல, மக்கள் பிரதியா எல்லாருக்கும் சொல்றேன். வனத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேஜ் 1 கிளியரன்ஸ், ஸ்டேஜ் 2 கிளியரன்ஸ், 2 கிளியரன்ஸ். ஸ்டேஜ் 1 வந்து நிலத்தை கொடுப்பாங்க. ஸ்டேஜ் 2 வந்து அதுக்குண்டான காம்பன்சேஷன் 1:2 லேண்ட் பிளஸ் மெயின்டெனன்ஸ்க்காக ஃபண்ட் இதை கொடுக்கணும். இதுல எல்லாருக்கும் தெரியும் காவிரி நீர் பிரச்சனை என்னன்னா, காவிரி உச்ச நீதிமன்றத்தில் காவிரி நதிநீர் தொடர்பான பங்கீடு தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அதில் தலையிட்டு இருக்குது. இவங்க 2 பேருடைய ஆலோசனை கேட்டு இதற்குண்டான சட்ட சிக்கல்களை முடித்து வரவிருக்கின்ற 2026ஆம் ஆண்டு எங்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் ஒகேனக்கல் கூட்டுறவு நீர் திட்டத்தை எங்களுடைய முதல்வரிடம் கொண்டு சென்று போராடி வெற்றி பெற்ற அந்த திட்டத்தை கொண்டு வருவேன் என்று இந்த மாவட்ட மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் சொல்றீங்க, முதலமைச்சர் 2021 கொடுத்த வாக்குறுதி என் கையில இருக்கு. ஒகேனக்கல், அதாவது பாத்தீங்கன்னா அந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம், இது விவசாயிகளுக்கு பயன்படக்கூடியது. கிட்டத்தட்ட அதான் காவிரி உபரி நீர் திட்டம். இது உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் அண்ணா வழக்கறிஞர்ங்கிறதுனால எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தை தொட்டு காமிச்சு. அப்ப நான் சொல்றது பொய்னா, நான் சொல்றது உண்மை இல்லை என்றால் நீங்கள் எனக்கு கால அவகாசம் நாளை காலை உங்களுக்கு அந்த உத்தரவை கொடுக்கின்றேன். தமிழக அரசு மற்ற விஷயங்களுக்கு வந்து எவ்வளவு வேகமா உச்ச நீதிமன்றம் போறாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு போறாங்க, எந்த விஷயத்துக்கு நீதிமன்றம் சென்றாலும் நீதிமன்றத்தினுடைய முடிவிற்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள், நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும். ஆகவே நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு நிச்சயமாக மழைக்காலங்களில் கடலுக்கு வீணாக செல்கிறது உபநீர் தருமபுரி மக்களுடைய, விவசாய மக்களுடைய பயன்பாட்டிற்கு எங்களுடைய முதலமைச்சர் 2026இல் பதவியேற்றவுடன் நிச்சயமாக அதனை செயல்படுத்துவார். திமுக எதுவுமே செய்யலன்னு நான் சொல்ல வரல. திமுக நிறைய செஞ்சதுனாலதான் தருமபுரி மாவட்டம் வளர்ந்திருக்கு. ஆனா சில விஷயங்களை செய்யாத விஷயங்களை மட்டும் தான் நான் கேட்கிறேன். அதே மாதிரி தான் அதிமுகவும் தருமபுரி மாவட்டத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. செய்யாத விஷயங்களை பட்டியலிட்டு தான் ஐயா கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயா, இப்ப நீங்க சொல்லுங்க, அதே கேள்விதான், கேள்வி ஒண்ணுதான். தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் கிட்டத்தட்ட பல ஆண்டு கோரிக்கை, 80% மக்களுக்கு அதன் மூலம் பயன்பெற்று இருக்கலாம். அதிமுக காலேஜ் கொண்டு வந்தேன், சாலைகள் போட்டோம், பள்ளிகளை உயர்த்தணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் நல்ல விஷயம், வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். ஆனா இது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏன் நீங்க பண்ணல? நீர் மேலாண்மை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எது செய்யப்பட்டது என்ற கருத்தையும் உங்களிடம் சொல்லினேன். மேலும் 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 3 திட்டங்களுக்கு செயல்படுத்தவில்லை, காலதாமதமாக 5 ஆண்டு காலம் காலத்தை கடத்தி விட்டார்கள் என்று சொன்னேன். அந்த திட்டமும் 2026 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் குற்றச்சாட்டு நான் வாய்ப்பு தரேன், நீங்க பேசுங்க. அவர் பேச விடுங்க, அவர் முழுசா பேச விடுங்க. பொறுப்பேற்றவுடன் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அதே போல ஈச்சம்பாடி அணைக்கட்டில் இருந்து பொதியன் பள்ளத்திற்கு ஈச்சம்பாடி அணைக்கட்டில் இருந்து நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசலாம். அதே போல ஈச்சம்பாடி அணைக்கட்டில் இருந்து பொதிகம்பள்ளம் வரை 66 ஏரிகளுக்கு தண்ணீர் போகக்கூடிய திட்டத்தை
10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி ஆய்வுப்படி